டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. கட்சியிலிருந்து யாரும் ₹1 கொடுத்ததும் கிடையாது. என்னுடைய மனைவியை செயினு கூட நான் அடமான வச்சு தொடர்ந்து பெரியார் இழிவுபடுத்தினால கூடிய விரைவில் இப்போ 3000 பேர் சேர்ந்துருக்காங்களா, 3 லட்சம் பேர் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இது என்னுடைய கட்சி, நான் அப்படி தான் பேசுவேன், இருந்தா இரு நீ வெளியே போனாரு. அப்போ யார் பேசத்தான் கேட்பேன். நான் ஒரு மாவட்ட செயலாளர், சாதி இல்லைன்னு பாரு, ஆனால் இன்னும் சாதியில் தான் எனக்கு வேட்பாளர் வேணும் போடணும்னு கேட்பாரு. அவங்க நிதியை தனகத்தே வச்சுக்கிறாரு ஒழிய கட்சி கட்டமைப்பு பயன்படுத்துறது. அப்போ உனக்கு மட்டும் பணம் எங்கிருந்து வருது? அந்த பணம் எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு? அப்போ கீழே இருக்கிறவங்க சரியா இருக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க ஏன் நீ சரியா இல்லை? கொஞ்ச நாள் வீட்டை முற்றுகிட்டாங்க, நீ கொஞ்ச நாள் அவரே முற்றுகிட்டு போகிற வழியில் கல்லுகள் அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. மாற்று கட்சி தான் சொன்னோம். இந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை. அவருடைய போக்கு பிடிக்காம அவர் பெரியாரை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு, பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு கொச்சப்படுத்துறாரு. அது எங்களுக்கு பிடிக்கல. அதனால அவர் இனிமேல் அவர்கிட்ட தொடர முடியாது. அப்போ அதை விட்டு வெளியாகி தாய் கழகமான திமுகவில் சேர்றது தான் விசேஷமாக இருக்கும். 6-7 ஆண்டு காலம் தொடர்ந்து பெரியார் தான் சமூக நீதியோட பாதுகாவலர்னு சொல்லி தொடர்ந்து அண்ணன் பேசினாங்க. இப்போ திடீர்னு அண்ணனுக்கு ஞான உதயம் தோன்றுனது போல் இப்போ திடீர்னு பெரியார் எந்த செயலும் செய்யலை, பெரியாரை நாங்கள் ஏற்றுக்க தயங்குறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் பல தடவை உள்ளாட்சி அமைப்புகளை தக்க வைக்காமல் மேல் அதிகாரத்தை பிடிக்க முடியாது. உள்ளாட்சி அமைப்புகளை வரைக்கும் நிர்வாகிகளை கட்டமைப்பு பண்ணால் தான் கட்சியை மேம்படுத்த முடியும், அதிகாரத்தை பிடிக்க முடியும்னு நாங்கள் பல தடவைப்பட்டால முயற்சி பண்ணி எங்களுடைய அந்த கட்டமைப்புக்கு பயன்படுத்தின துண்டறிக்கையிலேருந்து, மேடையிலேருந்து, ஒளிபெருக்கிலேருந்து அவரை அழைச்சிக்கிட்டு அறை எடுத்து கொடுத்து பேச வைக்கிறது வரைக்கும் எல்லாம் எங்களுடைய தோழர்களுடைய எங்களுடைய உழைப்பு தான் மொத்தமே. அப்போ அதை பொருட்படுத்தாமல் அதுக்குண்டான காய நகர்த்தாமல் அவர் தன்னிச்சையாக அந்த பிரச்சனையை, அந்த பகுதி சார்ந்து என்ன பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் பேசாமல் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட தலைக்கில் என்ன ஏற்றி வச்சுருக்காங்களோ அதை மட்டும் கொட்டி எங்களுக்கு நேர் எதிரான அந்த கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்டமைப்பை இவர் தகர்த்துட்டு போயிடுறது தான் பல ஆண்டுகளாக நடந்திருக்கே ஒழிய இது அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய மையத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்போ 2012 ஒரு மாவீர நாள் கூட்டம் போடுறேன். அந்த மாவீர நாள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா, ஒரு 3-4 லட்ச ரூபா செலவாயிட்ருக்கோம். அதுவும் என் கையிருப்பு செலவு தான். கட்சியிலேருந்து யாரும் ₹1 கொடுத்ததும் கிடையாது. கையிலேருந்து செலவு போட்டு அதில் அது என்னுடைய மனைவியை செயினு கூட நான் அடமான வச்சு அப்படியே நான் விட்டுட்டேன். இலை மலர்ந்தால் ஈர மலர்ன்ற கொள்கையிலேயே அண்ணன் மாறுதல் தான். திராவிட கட்சிகளுடன் கூட்டணியில் ஓட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லி எங்களை தொடர்ந்து பயணிக்க வச்சாங்க. ஆனால் அதிமுக முன்னிலையில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு ஈழ மலர்ந்தே தீருன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரியான பல சித்தாந்தங்கள்ல அண்ணனுக்கும் முரண்பாடு உண்டு. பெரியார் மிகப்பெரிய சிந்தனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இப்போ தொடர்ந்து ஒரு தமிழ் தேசியன்றோட ஒரு கட்டமைப்பை, போலியான கட்டமைப்பை உருவாக்கி தொடர்ந்து பெரியார் இழிவுபடுத்தினால கூடிய விரைவில் இப்போ 3000 பேர் சேர்ந்துருக்காங்களா, அடுத்து 30 லட்சம் பேரில் 3 லட்சம் பேர் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரியாரை இழிவுபடுத்தினா அதுக்கான பதிலை தமிழ் மக்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. 2022 மே 2 கட்சி விட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி கூட போகிறேன்னு சொல்லிட்டு கட்சிக்கார நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசினேன். அந்த ஆடியோ எடுத்து அண்ணனை கணிப்பிட்டாங்க, சீமான் அண்ணன் கணிப்பிட்டாங்க. சீமான் அண்ணன் நீக்கிறதுக்கு வழி கொடுத்தாங்க. நான் நீக்கிறதுக்கு என்ன காரணம் நான் கேட்டேன், என்ன காரணத்துக்காக நீக்கினேன், இது பேசினேன்னா சரி நான் பேசுனதா இருக்கட்டும், என்னை கூப்பிட்டு பேசுனீங்க, எதுக்காக பேசுனேன், என்ன காரணத்துக்காக பேசுனேன், என்னை கூப்பிட்டு பேசுனீங்களான்னு. இல்லை இது என்னுடைய கட்சி, நான் அப்படி தான் பேசுவேன், இருந்தால் இரு நீ வெளியே போனார். அப்போ யார் பேசத்தான் கேட்பேன். நான் ஒரு மாவட்ட செயலாளர், சாதி இல்லைன்னு பாரு, ஆனால் இன்னும் சாதியில் தான் எனக்கு வேட்பாளர் வேணும் போடணும்னு கேட்பார். இப்படிலாம் பல முரண்பாடு வந்தவுடனே இவர் சரி வராதுன்னு பேசின ஆரம்பிக்கும்போது உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு பிடிக்கலைன்னா போயிருப்பான்னு எளிமையாக சொல்கிறாரு. அப்போ இது எங்களுக்கு அதிர்ச்சியை தருது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு இதுதான் கவி. எனக்கு எத்தனை லட்சம் ரூபா நீ செலவுக்கு காசு கொடுத்துட்ருப்பேன்? கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை வந்துட்டுருப்பேன் தருமபுரி மாவட்டத்திற்கு. பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டுருக்கிறீங்க, மாநாடு கூட்டத்துக்கு வந்துட்டுருக்கிறீங்க, அப்புறம் மாவீர நாள் கூட்டத்துக்கு வந்துருக்கிறீங்க, அப்புறம் உள்ளரங்க கலந்தாய்வு கூட்டத்துக்கெல்லாம் வந்துட்டுருக்கிறீங்க. இதெல்லாம் பணம் போட்டு செஞ்சது நான், சொந்த பணத்தை போட்டு செஞ்சது நான். அந்த கட்சியினுடைய நாங்கள் கொடுக்கக்கூடிய உலக நாடுகளில் யார் இப்போ ஆதரவு தெரிவித்து இந்த அரசியல் பிறக்கணும்னு யார் நிதியை கொடுக்குறாங்களோ அவங்க நிதியை தனகத்தே வச்சுக்கிறாரு ஒழிய கட்சி கட்டமைப்பு பயன்படுத்துறது. அப்போ உனக்கு மட்டும் பணம் எங்கிருந்து வருது? இந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கிட்டத்தட்ட உன்னுடைய வீட்டுடைய வாடகை 3 லட்ச ரூபா. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம், ஒரு 10 பேர் இருந்தால் கூட 10,000 ரூபாய்னா கூட
மாதத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஆகுது. உன்னுடைய எரிபொருள் செலவு வாகனத்துக்கு, இன்னும் இதர செலவு, அதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் கொடுக்குறாங்க? வெளிநாட்டிலேருந்து நிதி உனக்கு வருதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் நாங்கள் வேலை செய்கிறோங்க. அந்த வரவு செலவு கணக்கு ஒவ்வொரு மாதத்தில் என்ன செலவு செஞ்சீங்கன்னு கணக்கு கட்டுறங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற நிதி வருது, அப்புறம் இங்கே இருக்கிற கொடுக்குற நிதி வருது. அந்த பணம் எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, எவ்வளோ மாநாட்டுக்கு செலவு, கூட்டத்துக்கு செலவு, ஆர்ப்பாட்டத்துக்கு செலவுன்னு ஒரு நாள் ஒரு அறிக்கை வெளியிட்டது இல்லையே. அப்போ கீழே இருக்கிறவங்க சரியாக இருக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க ஏன் நீ சரியா இல்லை? எவ்வளோ குற்றச்சாட்டு அந்த திரள் நீதியாலே அவர் வயிற்று போல கட்சி நடத்துறாரு. அதே உண்மை. அந்த கட்சியில் இருக்கிற நிறைய பேர் அவர் காசு வேலை பார்த்து 400 மாதம் கட்டிட்டு அந்த கட்சியை குழப்பம் நடத்துகிறாப்புல. அப்போது இவர் சரியான பாதையில் பயணிக்கலை. நாங்கள் தத்துவார்த்தியமாக நாங்கள் கொண்ட கொள்கையில் நாங்கள் அந்த தலைவர் மேலே வச்சிருந்த பற்றுதல் காரணமாக நாங்கள் அதை வச்சதை பயன்படுத்தி இவர் தனிப்பட்ட வரையில் வளர்ச்சி அடைகிறாரே ஒழிய எங்கள் வாழ்வாதாரத்தையோ எங்களை அதிகாரத்தை பற்றி மக்களுடைய சேவை செய்யணுங்கிற நோக்கம் அறவே இவருக்கு இல்லைங்கிறத பல தடவை உணர்ந்துடலாம். ஒரு ஈர்ப்பு விசைக்காக தான் நான் வந்தேன் ஒழிய தமிழ் தேசிய உணர்வு அடுத்த கட்ட நகர்வு தான் வந்தங்க. சீமான்ற ஒரு நபருக்காக நாங்கள் கண்டிப்பாக நான் வரல. உண்மையை சொல்கிறேன். முன்ன நிறுத்தி பேசுகிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்தங்க. புலிகளோட ஆதரவு, தமிழ் மக்களுடைய உரிமைக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குரல் கொடுத்தாரு. அப்போல்லாம் இவர் பெரியாரை பற்றி அதிகம் பேசவே இல்லை. பெரியாரை புகழ்ந்து பேசினார். ஆனால் இப்போ பெரியாரை இகழ்ந்து பேசுகிறாரு. இது எங்களுக்கு பிடிக்கல. ஊடகவியலாளருக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீன்ஸு பேண்ட்டு கருப்பு சட்டை தான் அணிஞ்சிக்கிட்டு வந்தோம். எங்களுடைய அடையாளமே கருப்பு சட்டையாக தான் இருந்தது. அந்த தத்துவம் பிறந்தது அந்த பெரியாரிய கருத்துக்கள் மண்டைக்கில் இருந்ததுனால தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திராவிடத்தை எதிர்த்து திராவிடம் தான் திமுக அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு பதிலாக திராவிடம்ங்கிற அந்த கருத்தியலை இவர் சாகடிச்சா தான் அவங்க 2 பேரும் பேச முடியுங்கிற குறுக்குத்தனமான புத்தியில் அனைத்து மொழிக்காரர்களும் உருவாக்கி அந்த தத்துவத்தின் மேலாமல் இவர் உடைக்கணுங்கிறக்காண்டி திராவிடத்தை பற்றி பேசுகிறாரு. பெரியாரையை புறக்கணிக்க பார்க்குறாரு. பெரியாரை பற்றி பேசணுன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு நான் இந்த பார்த்தேன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் பெரியாரை பற்றி 10 நிமிஷம் பேச சொல்லுங்கன்னு. நீங்கள் அந்த மண்டைக்கில் பெரியார் எப்போயும் அடுக்கு வசனங்களை பேசின தலைவர் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிற தேசிய தலைவர் அடுக்கு மொழியில் பேசி நினைவாட்டில் பேசி அரை மணி நேரம் பேசக்கூடிய இல்லை, செயலில் காட்டினவர். அப்படி செயல் திட்டத்தை காட்டினவரை இவர் எங்களுக்கு அந்த தத்துவம் தெரியாமல் இவ்வளோ அப்போ இதெல்லாம் எங்களுக்கு மூட ஆக்கிறார். இதை விட பைத்தியகாரத்தனம் என்ன இருக்குது? எடிட்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த ஒரு டேரக்டர் கூட எடிட் பண்ண ஒரு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ராஜீவ்காந்தி என்ன இருக்கார்ல, மாணவரின் தலைவர், அவங்க கூட இப்போ கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ஆர்டிஸ்ட்கே அண்ணன் ராஜீவ்காந்தி அந்த இயக்கத்தில் பயணிச்சிருக்கப்ப எடுத்து கொடுத்துருக்காரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அது மட்டும் போலி வரலாறையும் கட்டுக்கதையில் ஒரு கதையாசிரியர் சீமான் ஒரு கதையாசிரியர் இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு இயக்குனர் ஆகிருப்பார். அப்போ அவரை வச்சு தானே இவர் வழி நடத்திக்கிட்டு இருந்தார். கட்சியை தான் வழி நடத்தினார். எந்த ஒரு மேடையில் இருந்தாலும் தான் சொல்லுவார், எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். சில அப்படி போனவரே திடீர்னு இல்லை ஃபேக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆகல சார். பெரியாரை பற்றி அவர் பேசுனதுக்கு கூடிய விரைவில் தமிழக மக்களும் சரி பெரியாரிஸ்ட்டுகளும் இப்போ தகுந்த பதிலடி தருவாங்க. வீட்டு நீ கொஞ்ச நாளாக வீட்டை முற்றுகிட்டாங்க, நீ கொஞ்ச நாள் அவரே முற்றுகிட்டு போகிற வழியில் கல்லுகள் அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. நானும் ஒரு காலத்தில் கொடி தூக்கிட்டு 10வது 12 அடிக்கிறப்ப நானும் தமிழன்னு சொல்லிட்டு கொடி தூக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ எனக்குன்னு ஒரு புரிதலே ஒரு சில பேர் சொல்லி புக்குக்கெல்லாம் கொடுத்து பெரியாரை கொஞ்சம் படிக்க போய் நான் இப்போ விலகியிருக்கேன். பெரியாரை முழுமையாக ஏற்றிருக்கேன். இதுக்கு மேலே பெரியாரை அவதூறு பேசினாவோ தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசினாலோ அதுக்கான பாடத்தை நாங்கள் பெரியாரிஸ்ட்டு கண்டிப்பாக காட்டுவோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசு வெல்லுங்க. Taste the Daily.